ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த பெரிய காட்டில் குட்டி யானை கண்ணன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணன் இன்னும் சிறியவன், ஆனால் அவன் மனம் மிகவும் நல்லது. எல்லாருக்கும் உதவ வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு எப்போதுமே இருக்கும். ஒருநாள் கண்ணன் ஆற்றுக்கரையில் தண்ணீர் குடிக்கப் போனான். அப்போது ஒரு பெரிய சத்தம் கேட்டது. அம்மா, காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல். கண்ணன் ஓடிப் பார்த்தான். வெளியே வர முடியாமல் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. கண்ணன் அதைக் கண்டு, அஞ்சாதே, நான் இருக்கேன் என்று சொல்லி தனது நீண்ட தும்பிக்கையை நீட்டி மானை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்தான். சில நொடிகளில் மான் மீண்டும் சுதந்திரம். மானுக்கு மகிழ்ச்சி. அது கண்ணனின் கால்களைத் தழுவி, நன்றி கண்ணா, நீ இல்லாம நான் என்ன ஆனிருப்பேன் என்று சொன்னது. அந்த நாளுக்குப் பிறகு மான் கண்ணனுக்கு நெருங்கிய நண்பனானது. இருவரும் சேர்ந்து விளையாடவும் உணவு தேடவும் போகத் தொடங்கினார்கள். ஆனால் ஒருநாள் கண்ணன் தானே பிரச்சனையில் சிக்கினான். ஒரு பெரிய மரம் விழுந்து அவனுடைய பாதையை மறைத்தது. கண்ணன் அசைக்க முடியாமல் சிக்கிக் கொண்டான். அப்போது அந்த குட்டி மான் ஓடி வந்தது. இதை நான் தனியாக செய்ய முடியாது, என் நண்பர்களை அழைக்கிறேன் என்று சொல்லி குரல் கொடுத்தது. குறுகிய நேரத்தில் முயல்கள், குரங்குகள், மான்கள், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அங்கு வந்தார்கள். சேர்ந்து மரத்தை தள்ளினர். சிறிது நேரத்தில் பாதை திறந்தது. கண்ணன் வெளியே வந்தான். கண்ணன் மனம் நெகிழ்ந்து, நான் உனக்கு ஒருநாள் உதவி செய்தேன், இன்று நீ எனக்கு உதவி செய்தாய் என்று கூறினான். மான் சிரித்து, நண்பர்கள் என்பவர்கள் இப்படித்தான் கண்ணா. ஒருவர் விழும்போது மற்றவர் தூக்கிக் கொள்வது